பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த எபிசோடில் 2 வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 11/1/2024 அமாவாசை திதி வருகிறது. 14/1/2024 போகி பண்டிகை வருகிறது. 15/1/2024 பெரும்பொங்கல் வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஆட்சி பீடம் என்பது ஒன்று மூல திரிகோண பீடம் சொல்லும். ஸோ ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பணவரவு பொருள் வரவை காட்டுகிறது. 3ஆம் இடத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். ஜோதிட கிரந்தம் சொல்கிறது 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்கள்னு சொல்லுது. இப்போ 4 குரு மாத்திருஸ்தானம், அதுவும் சூப்பர். ஸோ குரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மகரத்துக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குது, 12ஆம் இடத்தை குரு பார்க்குது. ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஜனவரி 1 முதல் 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருப்பாங்க. எந்த குறையும் கிடையாது. கிரகங்களுடைய ஆளுமையும் சஞ்சாரமும் சிறப்பாக இருப்பதால் மிக மிக அற்புதமான காலகட்டம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் 7 சனி நடக்கட்டும். மகர ராசிக்கு 7 சனி என்ன சார் பண்ண போகுது? சொந்த ராசிக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? மற்ற ராசிக்கு தான் பிரச்சனை பண்ணோம். அதுவும் முதல் ரவுண்டாக இருந்தால் தான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள். அதுவும் உங்களுக்கு கழிவடை முடிகிற ஸ்டேஜ் இந்த மகர ராசிக்கு நல்லது செஞ்சுட்டு போவார். அதுவும் 2வது சுற்றாக இருந்தால் சொல்லவே தேவை. அற்புதத்திலும் அற்புதம். வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போவார், சீர்படுத்திட்டு போவார், செட்டில் பண்ணிட்டு போவார் இந்த சனி பகவான். அது உங்களுக்கு இப்போ அற்புதமான ஒரு டைம் போயிட்டுருக்கு. நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு இது சரண்டர் தத்துவங்க. யாரால் பிரச்சனை அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டால் அது வந்து பெரிய பாசிட்டிவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. அடுத்தது இந்த 2ல் சனி இருக்குது. வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதாலையும் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆட்சி வீடு, பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இப்படி வரும். கொஞ்சம் பார்த்து பேசணும். உங்களுக்கு டைம் சரியில்லைன்னா கொண்டு போய் ஏதோ ஒரே ஒரு வார்த்தையில் கொண்டு போய் பெரிய லெவலில் உங்களை டவுன் பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அதாவது பிரச்சனையை கொண்ட கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலைமை வந்துடும். அதனால் எச்சரிக்கையாக வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் தான் ஓரளவுக்கு நல்லது நடக்கும். ஆனால் மற்றபடி பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாக்கு சாதுரியமாக நடந்துருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. 3ஆம் இடத்துல ராகு, முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். அடா தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, நல்ல சம்பாத்தியம். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தாங்க. நீங்கள் தொழில் ரீதியாக சென்றாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு மற்றும் நண்பர்கள் சகிதமாக எதுக்காக நீங்கள் போனாலும் கண்டிப்பாக வெற்றி தான். வெற்றி கிடைப்பது 100% நிச்சயம். இப்போ 3ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, நல்ல சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாத்திருஸ்தானம்
மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. நீங்களும் சுகவாசியாக இருப்பீர்கள். இப்போ 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்போது 5க்கும் 10க்கும் உடையவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 5க்குடையவன் 11ல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் காதல் வயப்பட்டு அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க. ஒரு சிலர் அதுக்கு நிறைய டென்ஷன் ஆகும். வீட்டில் இருந்தாண்ட எதிர்ப்பு, அப்போ பிறந்த வீட்டில் எதிர்ப்பு, புகுந்த வீட்டில் எதிர்ப்பு, இப்படி பிரச்சனைகள் வரும். ஏன்னா சனி பார்க்குது. ஏன்னா காதல் திருமணம்னாலே ஒரு எதிர்ப்பு தானேங்க. தோஷம் இருந்தால் தானேங்க காதலே வரும். அப்போ அந்த தோஷம் என்பது இடர்பாடுகள், இன்னல்கள். அதை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக சந்திப்பீங்க, சக்ஸஸ் அடைவீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி, அதாவது 5ஆம் இடத்து அதிபதி 5 பார்க்குறதால பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். 10க்குடையவனும் அவனே இருக்கிறதால தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள், அதாவது நீதித்துறை, அரசியல், சினிமா, பத்திரிகை, மீடியா, ஆன்மீகம், விளையாட்டு போன்ற விளையாட்டுத்துறை ஏன் சொன்னோன்னா, இந்த 3ல் ராகு இருக்குது. ஸ்போர்ட்ஸு, இந்த மல்யுத்தம், இது எந்த ஒரு ஃபிசிக்கல் சம்பந்தப்பட்ட விளையாட்டுத்துறை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொன்னால், அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு இந்த விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு மிக மிக நல்லது நடக்கும். 10ஓட 11 இருப்பீங்க, சிங்கிள் அடிப்பீங்க. இப்போ பார்த்தா 6 அடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க பெரிய லெவலில். அது மட்டும் இல்லை, பத்திரிகை, மீடியா, சினிமா, தொலைக்காட்சி போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய, அதாவது கேமராவுக்கு முன்னாடி இருப்பவர்களும் சரி, கேமராவுக்கு பின்னாடி இயங்குபவர்களும் சரி, ரொம்ப அற்புதமாக நினைக்கிறத சாதிப்பீங்க. ஆனால் டென்ஷன் இருக்கும். சனி பார்க்குறதால டென்ஷன் இருக்கும். ஆனால் போராடி ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும். 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சம்பாத்தியம், இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்படி 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாகவும் இருக்கிறதால இதில் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், பிரச்சனைகள் வரலாம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு சென்று செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கோயில் குளங்களுக்கு செல்வீர்கள். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் நல்லாயிருக்கும். இந்த 10ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போ 10 அப்படின்னாக்கா தொழில், உத்தியோகம். அதாவது முதல்ல தொழிலை பற்றி பேசுவோம். தொழில் உங்களுக்கு கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை அது வங்கியாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நண்பர்கள் மூலமோ ஒரு தொகையை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை விரிவாக்கம் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய லெவலில் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். தேவையான சலுகைகள் கிடைக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி 10 தொழில், உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை இருந்தால் அப்போது மனசு திருப்தியாக, என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சாலும் கடைசியில்
இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் வரத்தானே வரும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மகர ராசிக்கு 1, 2, 3 ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இரவு பிரயாணங்கள் செய்யாதீர்கள். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். மற்றபடி புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணக்கூடாது. தந்தையால் செலவினங்கள். சொத்து பத்து வாங்குவீங்க, ஃப்ளாட்டு இல்லை பழைய வீடு ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்படி அது ஒரு செலவு, சுப செலவு. இல்லை உடன் பிறந்தவர்களால் செலவினங்கள் ஏற்படும். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும். இல்லை பிள்ளைகளுடைய கல்வி, வெளிநாட்டு கல்விக்காக இல்லை உயர்கல்விக்காக நீங்கள் அனுப்பி அவங்கள படிக்க வைப்பீங்க. அது ஒரு செலவினங்கள் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 15 நாளும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.